பர்சனல் விஷயத்தை வெளியில சொல்லக்கூடாது. டாக்டர், ரகசியத்தை மூணாவது ஆள் கிட்ட சொல்றதுதான் தப்பு. நான் திலகாவோட முன்னாள் கணவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டவ. அந்த திலகாவால எனக்கு தேவையில்லாம பல பிரச்சனைகள்லாம் வருது. உங்களுக்கு தெரியாது டாக்டர், அந்த திலகா நல்லவ கிடையாது. அவ ரொம்ப கெட்டவ. கெட்ட கெட்ட ஆட்களோட பழக்கம் வச்சிருக்கா. அவகிட்ட என் புருஷனோட புள்ள வளர்றான். அவன் நல்லா வளரணும், நல்லா வாழணும்னா அவன் எங்க கைக்கு வரணும். அதுக்காக நாங்க கோர்ட் வரைக்கும் கூட போவோம். கோர்ட்ல திலகா தப்பானவன்னு ப்ரூவ் பண்ணா என் புருஷனோட மகன் எங்க கைக்கு வந்துருவான். அதுக்குதான் உங்களோட உதவி வேணும் டாக்டர். திலகா தப்பான முறையில தாயாகி நிக்கிறான்னு மட்டும் நீங்க சொன்னா போதும். அவளை உண்டலன்னு பண்ணிடுவேன். நீங்க சொல்றது தப்பு காஞ்சனா. நான் பார்த்த வரைக்கும் பழகுன வரைக்கும் திலகா ரொம்ப நல்லவ. ஐயோ, அதுதான் அவளோட சிறப்பு அம்சமே. எல்லாரையும் நம்ப வச்சிருவா. ஏன் என் மாமனார் மாமியாரவே நம்ப வச்சவ. அவங்களுக்கே அவளோட கேரக்டர் என்னன்னு இப்பதான் தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி தான் அவ இப்ப உங்களை நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருக்கா. ஐயோ ப்ளீஸ் சொல்லுங்க டாக்டர், திலகா தப்பானவன் ஒரு வார்த்தை சொல்லுங்க. அவ வாடகை தாயா நிக்கல, அவமானமா நிக்கிறான்னு நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும், நான் ஜெயிச்சிருவேன். அவசியம் உண்மையை சொல்லணுமா? ஆமா டாக்டர், நீங்க அவசியம் சொல்லணும். நீங்க சொல்ற ஒரு வார்த்தையில தான் என் எதிர்காலமே இருக்கு. நியாயமா நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் உங்க நல்லதுக்காக சொல்றேன். திலகா நல்லவ. அவ வாடகை தாய் தான். அதிர்ச்சி இதோட முடிஞ்சு போகல. அவ சுமக்கிறது மிஸ்டர் தங்கதரையால உருவான குழந்தையதான். என்ன காஞ்சனா, தலை சுத்துதா? திலகா வாடகை தாயானதே உங்களுக்காக தான். இத விதின்னு சொல்றதா இல்ல கடவுளோட கணக்குன்னு சொல்றதா? திலகா வாடகை தாயா சுமக்கிறது சொந்த புருஷனோட குழந்தைய. இப்ப சொல்லுங்க, திலகா வாடகை தாய் இல்லைன்னு சொல்லணுமா? சொல்ல சொன்னா சொல்றேன். அந்த மாதிரி சொன்னா திலகா சுமக்கிற குழந்தை உங்களுக்கு சொந்தம் இல்லாம போயிடும். பரவாயில்லையா? சொல்லுங்க காஞ்சனா, திலகா சுமக்கிற குழந்தை உங்களுக்கு வேண்டாமா? வேண்டாம், வேண்டவே வேண்டாம். வேண்டாமா? ஆமா வேண்டாம். நான் வேற மாதிரி வேற நினைப்போட வந்தா இங்க கதையை வேற ரூட்ல போகுது. நல்லா தெளிவா சொல்றேன் டாக்டர், அந்த குழந்தை எங்களுக்கு வேண்டாம், அழிச்சிருங்க. உனக்கு என்ன பைத்தியமா? என்னமோ பென்சில்ல எழுதின எழுத்து அழிக்க சொல்ற மாதிரி ரொம்ப சாதாரணமா கருவுல வளர்ற குழந்தைய அழிக்க சொல்ற. டாக்டர் சொன்னா புரிஞ்சுக்கோங்க. திரும்பவும் தங்கதுரையை தவற விட நான் தயாரா இல்ல. நாங்க கொடுத்த பணம் மொத்தமா போனாலும் பரவாயில்ல, அவ சுமக்கிற குழந்தைய அழிச்சிருங்க. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது உன் மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டா? செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான்? முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா
டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.